வணக்கம் மகர ராசி அன்பர்களே. எங்கேயும் எந்த விதத்திலும் தப்புகள் செய்தால் உடனே திருத்திக் கொள்வது, அதே போல அடுத்தவர்கள் சொல்லிவிட்டார்களே அப்படிங்கிற எண்ணத்தில் கொஞ்சம் அடி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லுக்கு பயப்படுவது, இது ரெண்டும் உங்கள்கிட்ட ரொம்ப முக்கியமான குணங்களாக அமைந்திருக்கிறது. அந்த குணங்கள் அமைந்ததுனால்தான் அந்த கல்லடி பட்டாலும் படுவேன் சொல்லடி பட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க. அந்த பயம் உங்களை வாழ்க்கையிலே கரெக்டாக நகர்த்தி கொண்டே செல்கிறது. அப்போது அந்த பயங்கள் நகர்த்தும் போது வாழ்க்கையிலே பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கிரிட்டிசிசம் எப்படியும் உங்களை பாதிக்கிறது அப்படிங்கிறதும் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அந்த கிரிட்டிசிசத்தை உங்கள் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாமா வேண்டாமாங்கிறது மட்டும் நீங்கள் தீர்மானம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இந்த வாரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு மனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்குள்ளர இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் தான் சந்திரனிலே அமர்ந்திருக்கிறார் புரிந்து கொள்ளுங்கள். சந்திரன் 7ஆம் அதிபதி மாரகாதிபதி அப்படின்னு சொல்கிறாலும் உங்கள்கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் குழப்பங்களின் தீர்வுகள் இல்லாத சூழ்நிலையும் வாரத்தின் முதல் நாளிலே ஆரம்பித்து விடுவார். கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றி செயல்படுத்த வேண்டும். அப்படின்னால புதன் வியாழக்கிழமையில் கொஞ்சம் காசு வரக்கூடிய தன்மைகளை பற்றி யோசிக்க வைப்பார். அப்போ அன்னைக்கு நீங்கள் புதுசாக வெஞ்சர்ஸ் அதெல்லாம் யோசிக்கிறத தான் பண்ணுங்கள். அதுவும் அஷ்டமி நவமி முடிஞ்சு தசமியில் கூட நீங்கள் அந்த வேலைகள்லாம் செய்யுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதையுமே பெருசாக யோசித்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். உங்களை ஏமாற்றுவதற்கு சில நண்பர்கள் சேர்வார்கள். அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தெரியாத வெஞ்சர் டெஃபினட்டாக செய்ய வேண்டாம். மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிற விஷயம் வேண்டவே வேண்டாம். அன்டியூ ஸ்பெக்குலேஷன் சொல்லுவான். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் போயிட்டு இன்ட்ராடேயில் போய் ட்ரேட் பண்ணால் அந்த ஆப்ஷனை வாங்கி விற்றா ஃப்யூச்சரில் 2 என்ட்ரி போட்டான்வான். எனக்கு ஒன்றும் வேண்டாம் சார், அமைதியாக இருக்கேன். அப்படியே நீங்கள் கம்பல் பண்ணி போடுறதுன்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற லாஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதும் அட்வைஸும் மைண்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் உங்களை ட்ராப்பில் போடக்கூடிய வார்த்தைகளாக அமையக்கூடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா மகர மண்டலத்திலே தான் சந்திரன் பிரயாணம் செய்ய போகிறார். அப்போ மண்டலத்திலே சேரும்போது ராகுவுடன் சேர்ந்த சந்திரன் எப்பவுமே குழப்பத்தை மாற்றுவார் அப்படின்னு சொன்னதுனால மனது குழப்பமாகி கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கடன் வாங்குவதும் வேண்டாம், கொடுப்பதும் வேண்டாம். இதெல்லாம் சிக்கல். அதனால் இதெல்லாம் வேண்டாம். பொருளாதாரம் கொஞ்சம் அப்படி இருக்கிறதுனால வீட்லேயும் அந்த அம்மா கொஞ்சம் காசுக்கு திண்டாட்ட சூழ்நிலை காட்டுறது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலையில் ஓவர் டைம் அப்படின்னு ஒன்று போடுவாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுற மாதிரி சூழ்நிலையும் உண்டு அப்படின்னு புரிகிறது. 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த வாரம் சிவபெருமானை வழிபடுவது, அப்படி இல்லை உசிதமான சனி பிரதோஷத்திலே சிவனை வழிபடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்லெண்ணெயை கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்துவிட்டு அவரை வணங்கி வாருங்கள். வாழ்க்கையிலே சுபிட்சம் உண்டாகும். வாழ்க வளத்துடன்.